ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு அது எங்கே தங்கியிருக்குமோ அதோட இருப்பிடத்துக்கு வந்துருச்சு. வந்தோடனே பழத்தோட அந்த கொட்டையை தூக்கி மண்ணில் போடும்போது அதுக்கு ஒரு யோசனை வருது. கொட்டையை நம்ம புதைச்சி வச்சோன்னா அது நமக்கு மரமாக வளரும்ல. அப்படி மரம் வந்துருச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு பழத்தை பறித்து சாப்பிட்லாம், இப்படி தேடிட்டு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சுன்னா, அந்த மாங்கொட்டையை கொண்டு போய் புதைச்சி வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிச்சு. ஆனால் குரங்கோட மனசு பார்த்திங்கன்னா மாம்பழத்தை பறித்து சாப்பிட்றது தான் இருந்துச்சே தவிர மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறத அதுக்கு தெரியவே இல்லை. அப்போ அது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் போய் காலையில் எந்திரிச்சோடனே அந்த மாமரத்துலேருந்து முளை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டி தோண்டி அந்த மாங்கொட்டையை எடுத்து பார்க்கும். மறுபடியும் அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கும், தண்ணி ஊற்றும், இப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது என்ன முளை விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் என்ன பண்ணிச்சு, அதை போய் பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. முளை வரலன்னொடனே அதை தூக்கி காட்டுக்குள்ளேயே வீசிருச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு செயல் வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் அதுக்குள்ள நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு முயற்சியோடு சேர்ந்து சில காலமும் நமக்கு அவசியமாக இருக்குது. நம்ம ஒரு தேர்வு எழுதிட்டு அந்த தேர்வு முடிவுக்காக கொஞ்ச நாள் காத்திருந்தால் மட்டும்தான் அந்த தேர்வில் நம்ம வெற்றி பெற்றோமா இல்லை தோல்வி பெற்றோமா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய இலக்கணை நம்ம எப்போவுமே அடையிறதுக்கு துவண்டு போயிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதே சமயம் பொறுமையாகவும் அதை அடையிறதுக்கான காலத்துக்காகவும் நம்ம காத்திருக்கணும். ஒரு கம்பளி பூச்சி கூட்டை உடைச்சி அந்த அழகாக அந்த கூடை உருவாக்கி வண்ணத்து பூச்சி அது பறக்கும் அப்படிங்கிற அந்த நாளுக்காக காத்திருக்கும். இவங்க எல்லாருக்குமே தெரியும், கம்பளி பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி அப்படி தான். அது போய் அது அழகாக கூடா மாதிரி அந்த கூட்டுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது உடஞ்சி வண்ணத்து பூச்சியாக பறக்கும். அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய இலக்கணை அடைகிற அந்த காலத்துக்காக முயற்சியுடன் காத்திருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம காலத்துக்கு பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம அந்த முயற்சியை விடாமல் அதுக்காக காத்திருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய இலக்கினை அடைகிறதுக்கான காலத்திற்காக காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி.